கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையாக கூட்டி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொண்டு நாம் வாரந்தோறும் பார்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய வெளிப்படுத்தின விசேஷத்தின் அடுத்த வகுப்பிற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். சோ நமக்கு நல்லா தெரியும், நாம இப்ப தொடர்ந்து எதை குறிச்சு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம்னா 7 வாதைகளை குறிச்சு பார்த்துட்டு இருக்கோம். இந்த 7 வாதைகளும் 1914 இருந்து நடக்கக்கூடிய இந்த உலகத்தில் அறுவடையின் காலப்பகுதியில நடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான சம்பவங்கள் அடையாளப்படுத்துது அப்படின்றது நம்ம ஓவராலா நம்ம பார்த்துருக்கோம். சோ இந்த 7 வாதைகளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகிமை அடைந்த தூதர்கள் ஊத்துறாங்க அப்படின்றத பாக்குறோம். அந்த தூதர்கள் ஊத்தும் பொழுது ஒரு மிகப்பெரிய சம்பவம் இந்த உலகத்தில் நடக்குது. அந்த சம்பவம் இந்த உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய அழிவை கொண்டு வந்து சேர்க்குது. அதிலும் குறிப்பா பாபிலோனுக்கு ஒரு மிகப்பெரிய அழிவை கொண்டு வந்து சேர்க்குது அப்படின்றது நம்ம பார்க்கணும். சோ அதன் அடிப்படையில இது வரைக்கும் எத்தனை வாதிகளை நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம்னா 6 வாதிகளை நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். போன வாரம் 6ஆம் வாதியை பார்க்கும் பொழுது நம்ம பார்த்து முடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதி தான் 6ஆம் வாதையினுடைய காலப்பகுதி. 6ஆம் வாதையில் நடந்து கொண்டிருக்கிற மாபெரும் சம்பவம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ப்ளோஷன், தகவல் வெடிப்பு. சோ அது நம்ம கண் கூட என்ன ஆயிட்டு இருக்குன்னா நடந்துட்டு இருக்கிறத நம்ம தெளிவா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்த்துட்டு இருக்கக்கூடிய நாம புரிஞ்சுக்கலாம் நாம எவ்வளவு கடைசி காலப்பகுதியில வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு. இப்ப நாம இந்த பாடத்துல என்ன பார்க்க போறோம்னா 7ஆம் வாதியை குறிச்சு நம்ம பார்க்கணும். 7ஆம் வாதியை குறிச்சு என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். அந்த 7ஆம் வாதியை பார்க்கறதுக்கு முன்பாக ஒவ்வொரு வாதையும் எந்தெந்த சம்பவங்களை அடையாளப்படுத்துது அப்படின்ற ஒரு விஷயத்த நாம மறுபடியும் நினைவுபடுத்தி கொண்டு என்ன பண்ணலாம்னு நம்ம வரலாம். சோ முதலாம் வாதை 1914 நடந்த முதலாம் உலக யுத்தத்தை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம். 2ஆம் வாதை எது அப்படின்னா போல்ஷிவிக் புரட்சி. 3ஆம் வாதை ஜெஹோவாஸ் விட்னஸ். 4ஆம் வாதை 2ஆம் உலக யுத்தம். 5ஆம் வாதை வேட்டிகன் II கவுன்சில் அப்படின்றத பார்த்தோம். இப்ப 6ஆம் வாதை எது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தகவல் வெடிப்பு, இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்றத பார்த்தோம். இப்போ கடைசி வாதை 7ஆம் வாதை ஆகிய அர்மகெதோன் எனப்பட்ட நிலைமையை குறிச்சு என்ன பண்ண போறோம்னா நம்ம பார்க்கணும். சோ இதுல ஏற்கனவே நம்ம பார்த்த 6 வாதைகள் இந்த பழைய உலக அமைப்பை ரொம்ப பலவீனமாக்கிருச்சு. பட் 6 வாதைகள் பலவீனமா தான் ஆக்கிச்சே தவிர்த்து அதை அழிக்கல. ஆனா 7ஆம் வாதை என்ன பண்ண போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முற்றிலுமாக இந்த பழைய உலக அமைப்பை ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் அழிச்சு தள்ள போகக்கூடிய வாதை தான் 7ஆம் வாதை. இந்த 7ஆம் வாதையை பொறுத்த வரைக்கும் நம்முடைய காலப்பகுதியில இருந்து அது எதிர்காலத்துல நடக்க போற சம்பவம். இப்ப நாம பார்க்க போறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடந்து கொண்டிருக்கிறதுல நடக்க போற சம்பவம். ஆனா இந்த நடக்க போற சம்பவத்துக்காக தான் இப்பொழுது அனைத்து காரியங்களும் ஆயத்தமாயிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம பார்க்கணும். சோ நம்ம தெளிவா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, 7ஆம் வாதை ஊற்றப்படும் பொழுது சபை நிறைவடைஞ்சிருக்கும், ஆனா மகிமை அடைஞ்சிருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு நல்லா தெரியும் பழைய ஏற்பாட்டு காலத்துல பைனலா எலியா எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக எலியாவும் எலிசாவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னா டிராவல் பண்ணுவாங்க. அப்படி அவங்க டிராவல் பண்ணும் பொழுது கடைசியா என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் யோர்தானை அடிப்பார். அப்ப யோர்தான் 2ஆ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளக்கப்படும். அவங்க 2 பேரும் அந்த பிளக்கப்பட்ட நடுவுல நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது எலியா என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளப்படுவார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த யோர்தானை கிராஸ் பண்ணக்கூடிய சம்பவம் எதை அடையாளப்படுத்துதுன்னா, கதவு அடைக்கப்பட்ட நிலைமை அடையாளப்படுத்துது அப்படின்றத பழைய ஏற்பாட்டு கால சம்பவத்தை வச்சு அது தனி பாடமாக நம்ம பார்த்திருக்கோம். அப்படின்னா 7ஆம் வாதை ஊற்றப்படும் பொழுது என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சபை முத்திரிக்கப்பட்ட நிலைமை அடைஞ்சிருக்கும். அதுதான் நம்ம 6ஆம் வாதையினுடைய முடிவிலே பார்த்தோம். 6ஆம் வாதை முடியும் பொழுது சபை முத்திரிக்கப்பட்ட நிலைமையை அடைஞ்சிருக்கும். விச் மீன் முத்திரிக்கப்பட்ட நிலைமைனா அதுக்கப்புறமாக ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் நடக்காது. புதிய சிருஷ்டி புதுசா என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உருவாக மாட்டாங்க அப்படின்றத நம்ம ரொம்ப கிளியரா என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தோம். சோ இதுதான் 6ஆம் வாதையினுடைய முடிவுல என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம பார்த்தோம். சோ அப்படின்னா இந்த 7ஆம் வாதைக்குரிய சம்பவங்கள் நடக்கும் பொழுது சபை மாம்சத்துல இருக்க. 7ஆம் வாதை ஊத்தும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகிமை அடைந்த நிலைமையில இருக்கும். ஆனா 7ஆம் வாதையினுடைய சம்பவங்கள் நடக்கும் பொழுது சபை எங்கேயே இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாம்சத்திலே என்ன பண்ணாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்காது அப்படின்ற ஒரு காரியத்தை நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம்.
இதை புரிஞ்சுக்கொண்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிச்சோம்னா, 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றினான். அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெரும் சத்தம் பிறந்தது அப்படின்னு வந்தது. நமக்கு நல்லா தெரியும், ஒவ்வொரு தூதர்களும் அவர்கள் வாதியை ஊற்றும் பொழுது அவங்க மாம்சத்துல மகிமை அடைந்த நிலைமையில இருக்கிறாங்க. பட் அவங்க மாம்சத்துல இருக்கும்போது ஒரு சத்தியத்தை என்ன பண்ணிருப்பாங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அந்த சத்தியத்தை சமுதாயம் காது கொடுத்தே கேட்டிருக்காது. அப்படி காது கொடுத்தே கேட்காத சத்தியம் உண்மை அப்படின்னு புரிய வைப்பதற்காக தேவன் அவர்கள் கையில பாத்திரத்தை என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுக்குறாரு. அந்த பாத்திரம் வேற ஒண்ணும் கிடையாது, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய சம்பவங்கள். சோ அந்த சம்பவங்களின் வாயிலாக எந்த சமுதாயம் இந்த தூதர்கள் சொன்ன சத்தியத்தை கேட்க மறுத்துச்சோ, அதே சமுதாயம் அந்த சத்தியம் தான் உண்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக தேவன் இந்த உபத்திரவங்களின் வாயிலாக, அதாவது இந்த சம்பவங்களின் வாயிலாக இந்த உண்மையான சத்தியத்தை சமுதாயத்தின் மீது வலிய என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா திணிக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். சோ இதான் வாதைகளுடைய கான்செப்ட். இதை குறிச்சு நம்ம நிறைய பாடத்துல ஏற்கனவே நம்ம பார்த்தோம். 7ஆம் தூதன் யாருங்க? 7ஆம் தூதன் யார் அப்படின்னா அதுல சந்தேகமே தேவையில்லை, அது நம்முடைய மூத்த சகோதரராகிய ரசூல் பதர். இப்போ இந்த வாதையை ஊத்தும் பொழுது அவர் எந்த நிலைமையில இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகிமை அடைந்த நிலைமையில இருப்பார். இன்னும் இந்த காலப்பகுதி வரல, ஆனா அந்த காலப்பகுதி வரும்பொழுது இந்த வாதையை ஊற்றக்கூடிய ஒரு கணம் யாருக்குதான் கொடுக்கப்பட போகுதுன்னா 7ஆம் தூதனுக்கு தான் கொடுக்கப்பட போகுது. ஏன்னா 7ஆம் தூதன் மாம்சத்துல இருக்கும்போது அவருடைய எக்கால சத்தமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இயேசு கிறிஸ்து அவருடைய ஆளக்கூடிய உரிமை என்ன பண்ணிட்டாருன்னா கையில எடுத்துட்டார் அப்படின்றதுதான் 7ஆம் தூதனுடைய செய்தி அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுது. ஆனாலுமே பிரதர் ரசூலுடைய காலப்பகுதியில அவர் சொன்ன இந்த ஒரு சத்தியத்தை சமுதாயம் ஏற்றுக்கொண்டுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருமே ஏத்துக்கல. யாருன்னா கிறிஸ்து வந்துட்டாரு, ராஜ்யம் ஆரம்பிச்சிருச்சு, அவர் இந்த உலகத்தின் அமைப்புகளை அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னோம்னா குறிப்பா பாபிலோன்ல யாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையில என்ன பண்ணலன்னா இல்ல. பட் இந்த ஒரு விஷயம்தான் உண்மை அப்படின்றத புரிய வைப்பதற்காக ஒரு மிகப்பெரிய சம்பவத்தின் வாயிலாக என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா புரிய வைக்க போறாரு. அந்த சம்பவம் தான் 7ஆம் வாதை அப்படின்னு. சோ அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், இந்த இடத்துல ஒவ்வொரு வாதையும் ஒவ்வொரு இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொண்டு போய் ஊத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம். ஒவ்வொரு வாதையும் தூதர்கள் ஒவ்வொரு இடத்துல ஊத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம். உதாரணத்துக்கு 6ஆம் தூதன் வாதையை கொண்டு போய் எங்க ஊத்துனார் அப்படின்னா ஐபிராத் நதியில ஊத்துறார். பட் 7ஆம் தூதன் வாதையை எங்க ஊத்துறாராமா ஆகாயத்தில் ஊற்றினான் அப்படின்னு. அந்த ஆகாயம் அப்படின்ற வார்த்தை ஆங்கிலத்துல ஏர், சரிங்களா? அந்த ஏர் அப்படின்னா வாதை எந்த பகுதியில் ஊற்றப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகாயத்தில் ஊற்றப்படுது. இப்ப நாம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்ப எந்த பகுதி பாதிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகாயம் பாதிக்கும். 7ஆம் வாதையினால பாதிக்கப்படக்கூடிய பகுதி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகாயம். அப்படின்னா ஆகாயம் எதை அடையாளப்படுத்துது அப்படின்றத நாம பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல எல்லாம் நம்ம தெளிவா நம்ம வாசிச்சிருக்கோம். ஆகாயத்து அதிகார பிரபு நம்ம வாசிச்சிருக்கோம். அப்படின்னா ஆகாயம் யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னா விழுந்து போன தேவ தூதர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது, சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. அப்படின்னா 7ஆம் வாதையை ஊற்றப்படும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாத்தானுடைய அமைப்புகள் முழுமையாக அழிக்கப்படும். அதே சமயத்துல சாத்தானுடைய ஆளுகைக்கு ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி என்ன பண்ணப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபிலோனுடைய தலைவனையே தூக்குறது தான் 7ஆம் வாதையினுடைய நோக்கம். பாபிலோனுடைய தலைவனையே தூக்குறது தான் 7ஆம் வாதையினுடைய நோக்கம். 7ஆம் வாதையோட சாத்தான் முழுவதுமாக என்ன பண்ணப்பட்டுரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் கட்டப்பட்ட நிலைமைக்கு போயிருக்கும். அப்படி போயிட்டதுனால அவன் கண்ணு முன்னாடி அவனுடைய ராஜ்யம் முழுமையா என்ன ஆக போகுது அப்படின்னா 7ஆம் வாதையினுடைய காலப்பகுதியில கொலாப்ஸ் ஆக போகுது உறுதி. அப்படி கொலாப்ஸ் ஆகும் பொழுது விழுந்து போன தேவ தூதர்களுடைய நிலைமையும் என்னாயிரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா
நியாய தீர்ப்புக்குள்ள முழுசா வந்துருவாங்க. நாம கூட வாசிச்சிருக்கோம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல எல்லாம் தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படின்னா கிறிஸ்துவின் பரிசுத்தவான்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்குன்னா, அவர்கள் விழுந்து போன தேவ தூதர்களையும் நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு அதிகாரம் அவர்களுக்கு என்ன பண்ணப்படும்னா கொடுக்கப்படும். நாம போன வாரம் பார்க்கும்பொழுது 6ஆம் ஆதியில் நடக்கக்கூடிய மோசமான சம்பவங்களுக்கு எல்லாம் பின்னாடி யார் செயல்பட்டு இருக்கிறது அப்படின்னா விழுந்து போன தேவ தூதர்கள். அதான் நம்ம பார்த்தோம். மிருகம், வலு சர்ப்பம், கள்ள தீர்க்கதரிசி. அவங்க 3 பேருமே இணைஞ்சு செயல்படுறது எந்த ஆவியில செயல்படுறாங்கன்னு வசனம் சொல்லுச்சுன்னா 6ஆம் ஆதியில பிசாசின் ஆவிகள்ல. அப்படின்னா 6ஆம் ஆதியினுடைய பிரச்சனைக்கு முக்கியமான கருவியா இருக்க போறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விழுந்து போன தேவ தூதர்கள். ஆனா இப்போ ஆகாயத்தின் மீது இந்த வாதை கொட்டப்படுவது எதை ஸ்ட்ராங்கா நமக்கு புரிய வைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 7ஆம் வாதை குறிப்பா விழுந்து போன தேவ தூதர்களுடைய இன்ஃபுளுயன்ஸ மட்டும் அழிக்க போறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கலாம். விழுந்து போன தேவ தூதர்களுடைய இன்ஃபுளுயன்ஸ மட்டும் அழிக்க போறது இல்ல. எந்தெந்த தேவ தூதர்கள் எல்லாம் திருந்தலையோ அவர்கள் எல்லாரையுமே லிட்ரலாவே என்ன பண்ண போகுதுன்னு பாத்தீங்கன்னா அழிக்க. லிட்ரலாவே என்ன பண்ண போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அழிக்க போகுது. அப்படின்னா 7ஆம் வாதையினுடைய முடியல சாத்தான் முழுவதுமாக கட்டப்படுவான். விழுந்து போன தேவ தூதர்கள்ல திருந்தாதவர்கள் லிட்ரலாக அழிக்கப்படுவாங்க. திருந்திட்டவங்க பழைய நிலைமைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வருவாங்க அப்படின்னு பாக்கணும். இத குறிச்சுதான் நம்ம யூதாலாம் கூட வாசிச்சிருக்கோம். யூதா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல கூட நம்ம வாசிச்சிருக்கோம். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கு என்று நித்திய சங்கிலினாலே கட்டி அந்தகாரத்திலே அடைத்து வைத்திருக்கிறார். அப்படின்னா இப்போ 1874 இருந்து அந்த மகா நாளின் நியாய தீர்ப்பின் நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு. விச் மீன் 7ஆம் வாதை எந்தெந்த பிசாசுகள்லாம் திருந்தலையோ, அதாவது எந்தெந்த தேவ தூதர்கள்லாம் திருந்தலையோ அவர்களை முழுவதுமாக என்ன பண்ண போகுதுன்னு பாத்தீங்கன்னா அழிக்க போகுது. அவங்க இல்லாம என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போறாங்க. நாம இதுக்கு முன்பாக பார்த்த 6 வாதைகளுமே அந்த வாதைகளை கொட்டக்கூடிய 6 பாத்திரங்கள் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பூமியில் நடக்கக்கூடிய லிட்ரலான சம்பவத்தை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம். ஆனா 7ஆம் வாதை கொட்டப்படுறது எது அப்படி எங்க கொட்டப்படுது அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய உலகத்தின் மீது என்ன பண்ணப்படுதுன்னா கொட்டப்படும். அதனால்தான் 7ஆம் வாதை மிகப்பெரிய பாதிப்பை ஆவிக்குரிய உலகம் பிசாசனுடைய ஆவிக்குரிய உலகத்துல ஏற்படுத்த போகுது. அதனாலதான் 1ஆம் வருகையின் காலப்பகுதியில நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசுகளை துரத்தும் பொழுது பிசாசுகள் ஆண்டவரை பார்த்து என்ன கேக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா காலம் வருகிறதுக்கு முன்பாகவே எங்களை துன்பப்படுத்த வந்துட்டீங்களா, நேரம் வருவதற்கு முன்பாகவே எங்களை நியாயம் தீர்க்க வந்துட்டீங்களா அப்படின்னு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கேக்குறாங்க. ஆனா அது அப்ப நேரம் வரல. ஆனா சரியான நேரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 7ஆம் வாதை. சோ 7ஆம் வாதை முழுக்க முழுக்க டிமானிக் ஆக்டிவிட்டிக்கு ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வைக்கும். டிமானிக் ஆக்டிவிட்டிக்கு மட்டும் இல்ல, டிமானிக் எக்ஸிஸ்டன்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வைக்கும். டிமானிக் ஆக்டிவிட்டினா பிசாசுகள் விழுந்து போன தேவ தூதர்களுடைய செயல்பாடுகளுக்கு மட்டும் முற்றுப்புள்ளி வைக்க போறது இல்ல, விழுந்து போன தேவ தூதர்களுக்கே ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி எது வைக்க போகுது அப்படின்னா 7ஆம் வாதை வைக்கும். சோ அப்படின்னா 7ஆம் வாதை ஊற்றப்படும் பொழுது முற்றிலுமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ராஜ்ய பாரத்தை என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பயன்படுத்த போறார். அப்படி புதிய அத்தாரிட்டி இந்த இடத்துல வந்துட்டதுனால, நியூ ரூல் வந்துட்டதுனால, புதிய ஆளுகை வந்துட்டதுனால பழைய அத்தாரிட்டி என்ன பண்ணப்படுதுன்னா அழிக்கப்பட்டு இப்ப பழைய அத்தாரிட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா விழுந்து போன தேவதூதர். விழுந்து போன தேவதூதர்கள் அழிக்கப்படுறாங்க. எதன் மூலமா, எதன் வாயிலாக அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த புதிய ராஜ்யத்தின் வாயிலாக. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பட் இது எப்படி நடக்க போகுது அப்படின்றத நம்மளால இப்ப என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா சொல்ல முடியாது. ஒருவேளை நம்ம சபையா இருந்தோம்னா நிச்சயமா இதை கண் கூட என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்க போறது உறுதி. அப்படின்னா இந்த 7ஆம் வாதை ஆவிக்குரிய உலகத்துல கொட்டப்பட போகுது. பட் கொட்டப்பட்டாலுமே அதனுடைய விசிபிள் ரிசல்ட் எங்க தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கு கண் கூட என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியும். அப்படின்னா விசிபிள் ரிசல்ட் வேற ஒண்ணும் கிடையாது. கண்ணுக்கு தெரியுற ரிசல்ட் என்னன்னா ஆவிக்குரிய உலகம் அங்க கொலாப்ஸ் ஆச்சுன்னா
அந்த ஆவிக்குரிய உலகத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய அனைத்து உலகத்தின் அமைப்புகளும், பழைய உலக அமைப்புகளும் முழுமையான அழிவுக்குள் என்ன பண்ணிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் விசிபிள் எஃபெக்ட். அந்த முழுமையான அழிவுக்குள்ள வரத பார்க்கும் பொழுது தெரிஞ்சுக்கலாம் எது ஊற்றப்பட்டிருக்குன்னா 7ஆம் வாதை ஊற்றப்பட்டிருக்கு. 7ஆம் வாதை என்ன பண்ணப்பட்டுருச்சுன்னா ஊற்றப்பட்டிருக்கிற தெளிவா என்ன பண்ணிடலாம்னு பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதே சமயத்துல இந்த வாதை ஊற்றப்படுவதன் நிமித்தமாக இந்த கடைசி வாதை கடைசியா மனு குலத்திற்கு எதை வெளிப்படுத்த போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய மகிமைனா என்ன அப்படின்றது வெளிப்படுத்த போகுது. இன்க்ளூடிங் 7ஆம் எக்காலம் சொல்லுச்சுல, உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் தான் சாவரின், அவர் தான் ராஜா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மகிமையை இந்த உலகத்திற்கு ஃபைனலா தெரிவிக்கக்கூடிய வாதை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 7ஆம் வாதை. அதனாலதான் நம்ம பாக்குறோம் 7 வாதைகளுடைய தேவனுடைய கோபம் என்ன ஆகுதுன்னா நிறைவடையுது அப்படின்னு. சோ அதுதான் நம்ம பாக்குறோம். ஈவன் எசேக்கியேல் 38 கூட நம்ம வாசிக்கலாம். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 38ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 23ஆம் வசனம். இவ்விதமாய் நான் அநேக ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக என் மகத்துவத்தையும் என் பரிசுத்தையும் விளங்க பண்ணி அறியப்படுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வேன். இவ்விதமாய் நான் அநேக ஜாதிகளின் கண்களுக்கு, அதாவது நமக்கு நல்லா தெரியுங்க, எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் என்பது யாக்கோபின் இக்கட்டு காலத்தை பத்தி பேசுறது, இஸ்ரேல் நடக்கக்கூடிய கடைசி யுத்தத்தை பத்தி பேசுறது. அந்த யுத்தத்தினுடைய முடிவுல என்ன நடக்குமா, நான் அநேக ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக என் மகத்துவத்தையும் என் பரிசுத்தையும் விளங்க பண்ணி அறியப்படுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வான். இந்த ஒரு வசனம் மட்டும் இல்ல, பழைய ஏற்பாட்டில் நிறைய வசனம் இருக்கு. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 8-9, சக்கரியா 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ஏசை 66ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இது எல்லா வசனங்களும் நமக்கு தெளிவா என்ன புரிய வைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகா உபத்திரவத்தினுடைய முடிவுல, ஏன்னா 7ஆம் வாதை என்பது ரொம்ப சிம்பிள், மகா உபத்திரவம் தான். அந்த மகா உபத்திரவத்தினுடைய முடிவுல தேவனுடைய மகிமையை ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு, சர்வ வல்லவர் யார் அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லா புறஜாதி தெரிஞ்சு. சோ அதுதான் அல்டிமேட் எய்ம் 7ஆம் வாதையினுடையது. இந்த 7ஆம் வாதையில எது காணாமலே போயிருக்குன்னா, மகாபாபிலோன் அதனுடைய அமைப்புகள் இல்லாமலே என்ன இருக்கும் அப்படின்னா போயிடும். சோ அப்பொழுது எப்பொழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7ஆம் தூதன் வாதிய ஊத்திட்ட உடனே என்னாச்சாமா, அப்பொழுது பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெரும் சத்தம் பிறந்தது. அப்படின்னா ஒரு லவுட் வாய்ஸ் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேட்டு, ஒரு பெரும் சத்தம் கேட்டிருக்கு. பெரும் சத்தம் என்று வந்தாலே அது வெளிப்படுத்தும் விசேஷத்தை எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா, அது ஏதாவது ஒரு டேட்டை அடையாளப்படுத்தும், ஒரு தேதி அடையாளப்படுத்தும், அல்லது மிக மிக முக்கியமான சம்பவம், தேவனுடைய தெய்வீக திட்டத்துல ஒரு மிக முக்கியமான சம்பவத்தை அது என்ன பண்ணுதுன்னா அடையாளப்படுத்துது அப்படின்றத. அப்படின்னா இந்த இடத்துல எந்த மிக மிக முக்கியமான சம்பவத்தை அடையாளப்படுத்துது இந்த வசனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் அனௌன்ஸ்மெண்ட் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆகாயத்தில் ஊற்றிட்ட உடனே என்ன வருது அப்படின்றத நம்ம பார்த்தோம். பரலோகத்தின் ஆலயத்தில் உள்ள சிங்காசனத்திலிருந்து ஆயிற்று என்று சொல்லிய பெரும் சத்தம் உண்டாயிடுச்சு. அப்படின்னா என்ன அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சபை வகுப்பார் மகிமை அடைஞ்சிட்டார். ஏன் அது பெரும் சத்தம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு, லவுட் வாய்ஸ் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, சபை முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு சத்தியம் தெளிவா வரும். யாரும் மிஸ் பண்ணிட மாட்டாங்க. இந்த சமயத்துலதான் திரள் கூட்டம் இந்த செய்தியை கேட்டு என்ன பண்ணும்னா ஒரு உணர்வுக்குள்ள வரும். எரேமியா 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம்னா அப்பொழுதுதான் என்ன ஆகும்னா நிறைவேறும். கோடை காலம் முடிஞ்சு, மாரி காலம், அதாவது அறுவடையும் முடிஞ்சு, நாமோ ரட்சிக்கப்படவில்லை அப்படின்னு திரள் கூட்டம் சொல்றது இந்த பாயிண்ட்ல தான் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடக்கும். டிராமாட்டிக் இன் ஹிஸ்டரி. ஒரு
ஆச்சரியத்தக்க ஒரு சம்பவமா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா அப்பேற்பட்ட சம்பவம் முடிச்சுன்னா அவங்களுக்கு முடிச்சு. திரும்பியும் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பே கிடையாது. இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு மறுபடியும் என்ன பண்ண போறதுன்னா வரப்போறதே கிடையாது. அப்பேற்பட்ட வாய்ப்பு என்ன ஆயிடுச்சுன்னா முடிவுக்கு வந்துருச்சு என்கிற ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் உடனடியா வரும். எதுக்கு அப்புறம்னா 7ஆம் வாதை ஊற்றப்பட்ட பிறகு. அப்படின்னா ஒரு விஷயம் தெளிவா நமக்கு என்ன புரியுதுன்னா 7ஆம் வாதை ஊற்றப்படும் பொழுதுதான் சபை மகிமை அடைஞ்சு மேல போறாங்க. அப்படின்னா 7ஆம் வாதை ஊற்றப்படுற வரைக்கும் அந்த பாயிண்ட் வரைக்கும் அந்த மகா உபத்திரவத்தினுடைய ஜஸ்ட் பிகினிங் வரைக்கும் யாரு இருப்பாங்க அப்படின்னா மாம்சத்துல சபை மாம்சத்துல தான் இருக்கும் அப்படின்றது தெள்ள தெளிவா என்ன ஆகுதுன்னா நமக்கு உறுதியாது. இந்த சத்தம் எங்க இருந்து வந்திருக்காமா ஆலயத்திலிருந்து பரலோகத்தில் உள்ள ஆலயத்திலிருந்து அப்படின்னு இருக்கு. அவுட் ஆஃப் த டெம்பிள் அப்படின்னு இருக்கு. நாம ரெவலேஷன் 15ல இருந்தே பாக்குறோம். ஒண்ணு ஆலயம் என்பது தேவனுடைய திட்டத்தை அடையாளப்படுத்துறோம், அல்லது இந்த இடத்துல ஆலயம் என்பது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலம் அடையாளம். அப்படின்னா சத்தம் எங்க இருந்து வருது அப்படின்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிற சிங்காசனத்துல இருந்து வருது. நமக்கு நல்லா தெரியும் ஆசரிப்பு கூடாரத்துல எந்த சிங்காசனமும் கிடையாது. ஆனா மகா பரிசுத்த ஸ்தலம் எதை அடையாளப்படுத்துதுன்னா தேவன் வாசம் செய்யக்கூடிய இடம். அப்படின்னா மகா பரிசுத்த ஸ்தலம் எதை அடையாளப்படுத்துதுன்னா நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு அதிகாரம். அது மட்டும் இல்லாம சாகாமை என்கிற நிலைமை. சாகாமை என்கிற நிலைமையில இருந்துட்டு நியாயம் தீர்க்கக்கூடிய அதிகாரத்தை இப்பொழுது வச்சிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன். அப்படின்னா இந்த வாய்ஸ் யாருடைய வாய்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய வாய்ஸ். தேவனுடைய வாய்ஸ். இந்த இடத்துல தேவன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பாயிண்ட் சொல்றாரு பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஹோலி இஸ் கம்ப்ளீட். மகா பரிசுத்த ஸ்தலம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைவடைஞ்சிருச்சு. which mean என்ன அர்த்தம்னா everyone that will ever be in it is in it. அதாவது சதா காலங்களிலும் இந்த மகா பரிசுத்த ஸ்தல நிலைமையில யார் இருக்க போறாங்களோ அவங்க இப்ப எல்லாருமே உள்ள வந்துட்டாங்க. அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க உள்ள வந்துட்டாங்க. இதுக்கப்புறமா அந்த நிலைமைக்கு யாருமே என்ன பண்ண போறது இல்ல, போக போறதே கிடையாது. சோ அதனாலதான் இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு முடிஞ்சிருச்சு. அப்பேற்பட்ட ஒரு வகுப்பார் தங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலும் உறுதிப்படுத்திட்டு அந்த நிலைமைக்கே போயிட்டாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய செய்தி என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7ஆம் வாதையினுடைய தொடக்கத்துல சபை வகுப்பார் எடுத்துக்கொள்ளப்படுறோம். அதுதான் நம்ம பாக்குறோம். ஆயிற்று என்று சொல்லிய பெரும் சத்தம் பிறந்தது. இந்த வார்த்தை எதுக்கு இணையா இருக்குன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளுடைய ரபி அவர் சிலுவையில மரிக்கும் போது சொன்னார் இல்லையா எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லி அங்க தலை கோர்ஸ முடிச்சாரு. அதே மாதிரி இங்க சரீரம் என்ன பண்ணுது அப்படின்னா 2000 வருஷம் கழிச்சு தன்னுடைய கோர்ஸ முடிக்குது. இதுல என்ன தெரியுங்களா ஆச்சரியம்? தலை கோர்ஸ் முடிச்ச உடனே அங்க என்ன வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமி அதிர்ச்சி வந்துச்சு. அங்க என்ன வந்துச்சுங்க? பூமி அதிர்ச்சி வந்துச்சு. அதே மாதிரி சபை வகுப்பார் தங்களுடைய கோர்ஸ முடிச்ச உடனே முழு பாவ நிவாரண பலியும் முடிஞ்சிட்ட உடனே இது வரைக்கும் வராத மோசமான பூமி அதிர்ச்சி வரும். லிட்டரலான பூமி அதிர்ச்சி இல்ல. நமக்கு நல்லா தெரியும் பூமி அதிர்ச்சி என்பது மிகப்பெரிய மக்கள் புரட்சி அடையாளப்படுத்தும். என்ன அழகான ஒரு பேரலல் படம். அங்க ஆண்டவர் மரிக்கும் பொழுது மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி வந்த மாதிரியே இங்க சபை கோர்ஸ் முடிச்ச பிறகும் மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி வரப்போகுது. லிட்ரல் கிடையாது, மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி போடுற மக்கள் புரட்சி வரும். இதுல இன்னும் ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எகிப்துல கடைசி வாதையோட இதை என்ன பண்ணலாம்னா மேட்ச். ஏன்னா இங்க இதுவும் கடைசி வாதை, அது அங்கேயும் கடைசி வாதை. அந்த கடைசி வாதையில எகிப்தினுடைய தலைச்சன் பிள்ளைகள் அழிக்கப்பட்டுச்சு. இஸ்ரேலுடைய முதற் பெயரானவர்கள் காக்கப்பட்டார். அதே போல இந்த கடைசி வாதையான 7ஆம் வாதையில
முதற் பலன்களாகிய கிறிஸ்துவின் சபை என்ன பண்ணப்படுவார்கள்னா ரட்சிக்கப்படுவார்கள். அதே மாதிரி இந்த உலகத்தின் அமைப்புகள், எகிப்தின் முதற் பலன்களை அடையாளப்படுத்தக்கூடிய இந்த உலகத்தினுடைய முக்கியமான எல்லா அமைப்புகளும் என்ன பண்ணப்படும் பாத்தீங்கன்னா அழிக்கும். எல்லா அமைப்புகளும் அழிக்கும். எப்படி இருக்கும் உலகம்? சர்ச் கிளாஸ் முடிஞ்சிட்ட உடனே அடுத்து பூமியில என்ன தெரியுமா நடக்குமா? உடனே பூமியில என்ன நடக்குமா? 18ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. எப்படி ஆண்டவர் மரிக்கும் போது பூமி அதிர்ச்சி வந்ததோ அதே மாதிரி சபை முடிஞ்ச உடனே பெரிய பூமி அதிர்ச்சி வந்தது. சத்தங்களும் உடனே சர்ச் கம்ப்ளீட் ஆயிட்ட உடனே நடக்கக்கூடிய ஈவென்ட்ஸ். அப்படின்னா 18ஆம் வசனத்திலிருந்து யார் சீன்ல இல்லைன்னா சபை வகுப்பார் உலகத்திலே இல்லை. பூமியினுடைய உப்பு இல்லாம போயிடுச்சு. அப்போ பூமியில உப்பு இல்லைன்னா அழிவு சீக்கிரம் நடக்கும். அழிவு சீக்கிரம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன அடுத்து நடக்குமாமா? சத்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. இப்ப நாம எதெல்லாம் வரையறுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மின்னல்கள் என்ன, சத்தங்கள் எதை அடையாளப்படுத்துது, இடி முழக்கங்கள் எதை அடையாளப்படுத்துது அப்படின்றது என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்கணும். ஆக்சுவலா மின்னல் அடிச்சுச்சுன்னா தெளிவான ஒரு வெளிச்சம் கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடைக்காது. ஒரு வெளிச்சம் ரொம்ப நேரம் இருந்தாதான் என்ன கிடைக்கும்னா ஒரு தெளிவு கிடைக்கும் அந்த இடத்துல. பட் இந்த இடத்துல மின்னல் அடிக்கும் பொழுது என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா கவனம் கூட என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா செலுத்த முடியும். அப்படின்னா இந்த இடத்துல 7ஆம் மகா உபத்திரவத்தின் காலப்பகுதியில என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மின்னல் போன்ற என்லைட்டன்மெண்ட்ஸ் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா நடக்கும். என்லைட்டன்மெண்ட்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்தை குறித்ததான தகவல்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அரசியல்ல என்னென்னலாம் நடக்குது எல்லா உண்மையும் வெளியே தெரிஞ்சிடும். சமுதாயத்துல என்ன நடக்குது எல்லா விஷயமும் உண்மையை தெரிஞ்சிடும். பொருளாதாரத்துல என்னென்ன நடக்குது எல்லா தகவல்களும் வெளியே வந்துடும். மதத்துல என்னென்ன நடக்குது எல்லா தகவல்களும் வெளியே வந்துடும். இப்படி வரக்கூடிய இந்த உண்மைகள் பிளைண்டிங் ட்ரூத்ஸ் குருடாக்குற மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லைட்னிங் பயங்கரமா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லட்சுமி எல்லா இடத்துலயும் எல்லா விஷயத்தை பற்றினும் தகவல்கள் பயங்கரமா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரவும் பொழுது அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய சொல்றாங்க, மறைக்கப்படாத ரகசியம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா கிறிஸ்து வந்துட்டாரு, எந்த விஷயத்தையும் மறைக்க முடியாது. யார் பண்ணதையும் யாரும் என்ன பண்ண முடியாதுன்னா மறைக்க முடியாது. எவ்ரிதிங் ஹிடன் வில் பி ரிவீல்ட். இனி 1874க்கு அப்புறமா இந்த உலகத்தாரே என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்கன்னா நினைச்சாலும் அவங்களால எதையுமே மறைக்க முடியாது. நல்லா தெரியுதா? அது நம்ம வாழ்க்கையில கண் கூட பார்க்கும். நிறைய பெரும் தலைவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் என்ன ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துட்டு இருக்குது. சீக்ரெட் ஆண்டவர் சொன்ன மாதிரி வீட்டின் மேல்கூரையிலிருந்து என்ன பண்ணப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொக்ளைம் பண்ணப்படும். அப்படி பிளாஷ் லைட் மாதிரி என்ன பண்ணப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிக்கப்படும். இப்படி ஒரு விஷயம் வரும்போது, இப்படி ஒரு எக்ஸ்போஸ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு புரிந்து கொள்ளுதல்லாம் வராது. அதுக்கு பதிலா எம்ப்ராஸ்மெண்ட். திடீர்னு அவங்க எதிர்பாராத தகவல் வந்துருச்சுன்னா சில பேருக்கு அசிங்கமா இருக்கும் அந்த தகவல். ஏன்னா தவறு பண்ணிருப்பாங்க மோசமா. இல்ல நாங்க அதை பண்ணலன்னு சொல்லுவாங்க. அதுக்கு கவுண்டர் சார்ஜ் பண்ணுவாங்க. வாயத்துல நிறைய பொய் பேசுவாங்க. அதுக்கு நிறைய ரியாக்ஷன் வரும், நிறைய பயங்கள் இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப கச்சன்னு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அதுதான் லைட்னிங்ஸ் இந்த இடத்துல அடையாளப்படுத்துது. அநேக தகவல்கள் பயங்கரமாக என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெடித்து சிதறும். எல்லார பத்தின இன்ஃபர்மேஷனும் வந்துடும். லீடர்ஸ் என்னென்ன தப்பு பண்றாங்க எல்லாம் வந்துடும். கவர்மெண்ட் சிஸ்டம்ஸ் என்னென்ன தவறு பண்றது எல்லாம் வந்துடும். மதத்துல எல்லாமே வந்துடும். யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். ஆனா என்ன தெரியுங்களா ஆச்சரியம்?
லிட்டரலாவே நேச்சுரலாவே மின்னல் வந்துட்டு போயிடுச்சுன்னா அந்த அட்மாஸ்பியர் கிளீன் ஆயிரும். ஏன்னா மின்னல்கள்ல நெகட்டிவ் அயான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன பண்ணிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பலத்த புயல் காற்றுக்கு அப்புறமாக அந்த அட்மாஸ்பியரையே கிளீன் பண்ணிடும். அதுக்கப்புறம் அந்த அட்மாஸ்பியர் ஸ்மெல் பண்றதுக்கு ரொம்ப புத்துணர்ச்சியாகவும் ரொம்ப சுத்தமாகவும் இருக்கும். அந்த மாதிரி 7ஆம் ஆதியின் காலப்பகுதியில் இப்பேற்பட்ட தகவல்கள் வெடிச்சு சிதறணும். உச்ச கட்டத்துல அல்டிமேட்டா என்ன ஆக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதிய வானம் புதிய பூமி என்கிற ஒரு புது அட்மாஸ்பியருக்கு அது வழிவகுக்கும். அடுத்தது மின்னல்கள், இப்படி எல்லா தகவல் வெடிச்சிட்ட உடனே அடுத்து என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தங்கள். சத்தங்கள் என்பது சிம்பாலிக்கலா எதை அடையாளப்படுத்துதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட்ஸ். இப்படி எல்லா விஷயமும் அப்படியே ஓப்பனா வெளியே வந்துருச்சுன்னா அதை குறிச்சு எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அங்க ஆர்கியூ பண்ணாங்க. உலகம் முழுக்க சோசியல் மீடியா முழுக்க எப்படி இருக்கும்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ரவர்சிஸும் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு, அதுக்கு ஒரு ஒப்பீனியன் கொடுத்துட்டு, அதுக்கு பேப்லிங் பண்ணிக்கிட்டு அப்படியே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா சத்தங்கள் பயங்கரமா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இப்படி தகவல்கள் வெடித்து சிதறதுனால பேச ஆரம்பிப்பாங்க. இதனாலதான் மகாபத்திரம் முடியும் தேவன் சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தரிருந்து அறிந்து கொள்ளுங்கள். இன்னொரு ஆங்கிள் சொல்ல போனோம்னா ஆங்கிலத்துல பி ஸ்டில் அப்படின்றது. தேவன் என்ன சொல்ல போறாருன்னா மகாபத்திரத்தினுடைய முடிவுல அமைதியா இருக்கு, நான் கர்த்தர்னு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா தெரிஞ்சுக்க, ரிலாக்ஸ். நான் கர்த்தர் என்று என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்குங்க. அப்போ இந்த வாய்ஸஸ்ல முடிவு கொண்டு இப்படி ஆளாளுக்கு இந்த மாதிரி டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கிளப்ப அடுத்து எது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்டல், இடி முழக்கம். இடி முழக்கங்கள் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ட்ரவர்சிஸ், சண்டை சச்சரவு. அப்படி கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் பெருக கடைசியா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமி மிகவும் அதிர்ந்தது. சபை முடிச்சிட்ட உடனே இந்த 3 விஷயங்களும் சேர்த்து உலகத்துக்கு எதை கொண்டு வந்துரும்னா மிகப்பெரிய பூமி அதிர்ச்சியை கொண்டு வரும். பூமி அதிர்ச்சி என்பது மிகப்பெரிய மக்கள் புரட்சியை அடையாளப்படுத்தும். இந்த பாயிண்ட்ல தான் மக்கள் புரட்சி செய்யக்கூடிய லார்ஜ் கிரேட் ஆர்மி ஏற்கனவே நிறுவப்பட்ட கவர்மெண்ட்ஸ்க்கு விரோதமாக என்ன பண்ணுவாங்கன்னா புரட்சி. நாம கூட பார்த்த போன வாரமே கூட யார் இந்த கிரேட் ஆர்மியா இருக்க கூடும் அப்படின்னு பாக்குறோம்னா இது ஒரு அதிருப்திகளின் பெரும்படையா இருக்கும். இதுக்குள்ள தேச பக்தர்கள் இருக்கலாம், சீர்திருத்தவாதிகள் இருக்கலாம், சோசியலிஸ்டுகள் இருக்கலாம், ஒழுக்கவாதிகள் இருக்கலாம், அராஜகவாதிகள் இருக்கலாம், அறியாமை மற்றும் நம்பிக்கையற்றவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா. ஆனா உலகம் முழுக்க அதான் நம்ம பாக்குறோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி என்ன பண்ணது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்தது. அப்படின்னா என்னத்தோ மனுஷன் பூமியில் தோன்றினதுல இருந்து இப்பேற்பட்ட மக்கள் புரட்சிய உலகம் சந்தித்ததே கிடையாது. அப்பேற்பட்ட புரட்சி. அப்ப அது எப்பேற்பட்ட புரட்சியா இருக்கு. ஆனாலும் அந்த சமயத்துல திரள் கூட்டம் மாட்டிருக்கும் பாருங்க. இதுல எந்த சம்பவத்தும் சபை மாற்றத்துக்கு போகுது. ஆனா இது ஒரு எப்படி புரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா சில சமயத்துல உலகம் முழுக்க மிகப்பெரிய மக்கள் புரட்சி அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா இடத்துலயும் லா அண்ட் ஆர்டர் அழிஞ்சு போயிருமா அப்படின்னு ஒரு கேள்வி. எல்லா இடத்துலயும் லா அண்ட் ஆர்டர் இல்லாம கவர்மெண்ட்ஸே எதுவுமே இல்லாம ரொம்ப மோசமா அப்படி போயிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ ரூல் கான்செப்ட் வந்துருமா? அதுதான் அனார்கி. அப்படின்னா நிச்சயமா புரட்சின்னு வந்தா லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரதான் போகுது. அதுக்குன்னு உலகம் முழுக்க எந்த நாடுகள்லயும் லா அண்ட் ஆர்டர் இல்லாத அளவுக்கு போயிருமா அப்படின்னு கேட்டா நமக்கு வசனம் அப்படி சப்போர்ட் பண்ணல. ஏன்னா சக்கரையா 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோகு மாகோகின் யுத்தத்திற்கு அப்புறமா கூட நேஷன்ஸ் ஒவ்வொரு கண்ட்ரிஸும் இங்கதான் இருக்குது அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். சோ அப்படின்னா முற்றிலுமா லா அண்ட் ஆர்டர் என்ன ஆயிடாதுங்க, அழிஞ்சு போயிடாது. அதே சமயத்துல நிறைய நேஷன்ஸ் சக்கரையா 14ஆம் அதிகாரத்துல நம்ம படிச்சிருக்கோம் உடனடியாக புதிய ராஜாவை
முற்பிதாக்களுடைய கவர்மெண்ட்டை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஊடார பண்டிகைக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வருஷிக்க பண்ணுவதில்லை அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா தெளிவா நமக்கு என்ன புரியுதுன்னா, மகா உபத்திரவம் முடிஞ்சிட்டாலுமே கூட நேஷன்ஸ் இங்கதான் இருக்கும். இந்தியா இந்தியாவா தான் இருக்கும், சைனா சைனாவா தான் இருக்கும். எந்த ஜாதி முதல்ல புது உடன்படிக்கையும் முற்பிதாக்களுடைய ஆளுகை ஏற்றுக்கொள்ளுதோ அந்த கண்ட்ரிக்கு முதல்ல ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதம் வர ஆரம்பிக்கும். எந்த கண்ட்ரி ஸ்டபனா இருக்குதோ ஏத்துக்கொள்ளாம அந்த கண்ட்ரில இனிஷியலா ராஜ்யத்துடைய ஆசீர்வாதம் இருக்காது. அப்படின்னா இதுல இருந்து நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் புரட்சி பயங்கரமா இருக்கும். ஆனா முழுக்க முழுக்க லா அண்ட் ஆர்டரே யாருமே ரூல் பண்ணாத அளவுக்கு எடுத்துட்டு போயிடாரு. அப்படின்னா இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்ப கூட சில புரட்சிகள் நடக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அந்த புரட்சியில என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ரொம்ப வீக்கா போய் அதை வேற யாருன்னா ஒரு குரூப் என்ன பண்ணிருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் எடுத்துருவாங்க. இல்ல வார்லார்ட்ஸ் அந்த புரட்சியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய யாருன்னா ஒரு நபர் என்ன பண்ணிடுவாருன்னா கண்ட்ரோல் எடுத்து அவர் கொஞ்சம் ரூல் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கோகுமாகோகு யுத்தம் முடிஞ்ச பிறகு கூட நேஷன்ஸ் இருக்கிறது என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கவனிக்கிறோம். அது மிகப்பெரிய மக்கள் புரட்சி. ஆனா அந்த ஒரு மிகப்பெரிய மக்கள் புரட்சியில மிகப்பெரிய அழிவுக்குள்ள போனாலுமே கூட கம்ப்ளீட் லா அண்ட் ஆர்டர் இல்லாம போறதுக்கு என்ன கிடையாதுன்னா வாய்ப்பு கிடையாது. சில சமயத்துல என்ன கற்பனை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னா, மகா உபத்திரத்துல எல்லாருமே செத்து போயிருவாங்க அப்படி எல்லாம் கிடையாது. அப்படி எந்த ஸ்கிரிப்சர்ஸும் சொல்லு. மகா உபத்திரத்துல எல்லாரும் கஷ்டப்படுவாங்க. மகா உபத்திரவத்துல மரணம் இருக்கும். ஆனா மகா உபத்திரவத்தை தேவன் அனுமதிக்கிறது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மனுக்குலத்தின் மத்தியில தேவன் யாரு, அவருடைய மகிமை என்ன அப்படின்னு பிரஸ்தாபப்படுத்துவதற்காக 7ஆம் வாதை. அப்படின்னா எல்லாருமே செத்து போயிருவாங்களா அப்படின்னு கேட்டீங்களா, எல்லாரெல்லாம் என்ன பண்ண போறது கிடையாதுன்னா சாக போறது இல்ல அப்படின்னா நமக்கு வசனம் அநேக இடத்துல சொல்லுவோம். ஆனா இந்த பூமி அதிர்ச்சி இருக்கும் பாருங்க, செத்துட்டா கூட பரவாயில்ல, இந்த மகா உபத்திரவத்தை பைபிள் எப்படி சொல்லுதுன்னா கிரேட் எர்த்குவேக், இது வரைக்கும் அப்பேற்பட்ட பூமி அதிர்ச்சி வந்ததில்ல. அதான் தானியேல் 12லயோ மத்தேயு 24 நம்ம வாசிச்சிருக்கோம். இதுவரை சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவிக்க போறதில்ல. அப்பேற்பட்ட ஒரு உபத்திரவ காலம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்டாகும். அதுதான் வின்டர் சீசன். சபை முடிஞ்சிட்ட பிறகு மகா உபத்திரவத்தின் உச்சகட்டம். அது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி அளவு என்ன பண்ண போகுதுன்னு பாத்தீங்கன்னா இருக்க போகுது. பட் இஸ்ரேல் நிமித்தம் அந்த நாட்களை என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைக்க போறாரு. சில சமயத்துல கேர்லஸா என்ன சொல்லிடுவோம்னா, ஒட்டுமொத்த 7ஆம் கால சபையின் காலப்பகுதியுமே மகா உபத்திரவ காலப்பகுதி அப்படின்னு. வசனம் அப்படிலாம் சொல்லல. தெளிவா 7ஆம் வாதை தான் மகா உபத்திரவத்தின் காலப்பகுதியை தவிர்த்து 7ஆம் வாதைக்கு முன்பாக வரைக்கும் எந்த காலப்பகுதியும் மகா உபத்திரவ காலப்பகுதியை அடையாளப்படுத்தாரு. பிரதர், இப்போ இந்த புரட்சி மிகப்பெரிய புரட்சி அப்படின்னு சொல்றோமே, அப்படின்னு இந்த புரட்சி எப்பேற்பட்ட புரட்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு விஷயத்தை சார்ந்த புரட்சியா மட்டும் இருக்காது, பொலிட்டிக்கல் புரட்சியா மட்டும் இருக்காது. அரசியல் ரீதியாவும் புரட்சி இருக்கும், சமுதாய ரீதியாவும் புரட்சி இருக்கும், மத ரீதியாவும் புரட்சி இருக்கும், பொருளாதார ரீதியாவும் புரட்சி. சோ அப்படின்னா அரசியல், மதம், பொருளாதாரம், சமுதாயம் இது 4மே இன்வால்வ் ஆயிரும். அப்படின்னா மத ரீதியான புரட்சியில எது காலியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் பாபிலோன் காணாம போயிருக்கு. சோ இந்த சமயத்துல தான் 4 தூதர்களும் கட்டவிழ்த்து விடப்பட்ட நிலைமை. 4 தூதர்களும் கட்டவிழ்த்து விடப்பட்ட நிலைமை. சோ இது ரொம்ப சீரியஸான பிரச்சனைப்பா அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக தான் தேவன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ட்ரை பண்றாரு. அதனாலதான் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் இப்படி நடந்தது அப்படி சொல்லிட்டு போனாலே அது எவ்வளவு பெரிய விஷயம். அதோட விடல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ கிரேட் எர்த்குவேக், பெரிய பூமி அதிர்ச்சி. ரொம்ப தேவனே எக்ஸாகரேட் பண்ணி சொல்றாரு. மனுஷன் கதறிடுவோம், தாங்கவே முடியும். அப்பேற்பட்ட ஒரு உபத்திரவம். ஆனா சபை இந்த காலப்பகுதியில இருக்காது. இந்த பழைய உலக அமைப்பு அப்படி கடந்து போய் அழியும் பொழுது சபை இருக்காது. இதை அழியறதுதான் 2 பேதுரு 3ல பேதுரு என்ன சொல்றாருன்னா, இந்த பூமி பெரும் சத்தத்தோடும் பெரும்
நெருப்புல என்ன பண்ண போகுதுன்னு பாத்தீங்கன்னா அழிய போகுது. லிட்டரலான நெருப்பு இல்ல, பெரும் நாசத்துக்குள்ள இந்த உலக அமைப்பு வரும் பொழுது எப்படி இருக்கும் மக்களுக்கு? எப்படி இருக்கும் அந்த சூழ்நிலை? ஏன்னா ஜஸ்ட் கொரோனாவே தாங்க முடியும். ஜஸ்ட் கொரோனாவை தாங்க முடியல மனுஷனால. மறந்துட்டா கொரோனா விட கோடி மடங்கு பிரச்சனையா இருக்கும் மகாபத்திரத்தின் காலத்துல. சோ அப்பேற்பட்ட ஒரு அழிவை இந்த உலகத்திற்குள் தேவன் அனுமதிக்கக்கூடிய காலப்பகுதிதான் 7ஆம் ஆதியின் காலப்பகுதி. அந்த சமயத்துல அடுத்து என்னாச்சாமா, அப்பொழுது மகாநகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது. புறஜாதிகளுடைய பட்டணங்கள் விழுந்தன. மகா பாபிலோனுக்கு தேவனுடைய உக்கிரமான கோபாக்கினாகிய மது உள்ள பாத்திரத்தை கொடுக்கும்படி அது அவருக்கு முன்பாக நினைவூட்டப்பட்டது. அப்படின்னா இந்த 7ஆம் ஆதியில் நடக்கக்கூடிய அடுத்த முக்கியமான சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாநகரம் 3 பங்காக பிரிக்கும். மகாநகரம் நமக்கு தெரியும், பாபிலோன். அது என்னதுங்க? 3 பங்காக அப்படின்றத இந்த 7ஆம் ஆதி பார்ட் 2ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுக்கு சுத்தமா இருந்தா நாம் அடுத்த வாரம் பார்க்கலாம். பொறுமையோட கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.